Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம ஒரு லைனிங் ப்ளவுஸோட கட்டிங் தான் பார்க்க போறோம். ஸ்டிச்சிங் வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனல்ல போட்டுருக்கோம். போய் விசிட் பண்ணி பாருங்க. வீடியோ ஃபுல்லா பாருங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். புதுசா பார்க்குறவங்க Subscribe பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வெச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் வந்து லைனிங் ப்ளவுஸ் வந்து அளவு ப்ளவுஸ் வந்து எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வந்து எத்தனை இன்ச்சுன்னு தெரியல, கண்டுபிடிக்க தெரியலனா அந்த மாதிரி பாருங்க. கொக்கி பெட்டி சைடு வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து நம்ம ஆர்ம் ஹோல் சைடு வரைக்கும் அளந்து பாருங்க. எனக்கு வந்து 7.5 இன்ச் இருக்கு. இதுதான் நம்மளோட மார்பு இந்த சுற்றளவு. 7.5 இன்ச் தான் நம்ம 4 இது ஒன் சைடு நம்ம வந்திருக்கோம். 4ஆ மல்டிபிள் பண்ணும்போது நம்மளுக்கு 30 இன்ச் கிடைக்கும். இந்த ப்ளவுஸோட மார்பு சுற்றளவு வந்து 30 இன்ச்சு. இந்த 30 இன்ச் தான் நம்மளுக்கு மார்பு சுற்றளவு. இப்போ நம்ம வந்து அந்த 7.5 இன்ச்சு குறித்து அளந்தோம்ல, அந்த 7.5 இன்ச்சுக்கு ஃபோல்டு பண்ணி போட்டுக்கோங்க. டபுளாக ஃபோல்ட் பண்ணி போட்டுக்கோங்க. எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சிங்காக ஒரு 2 இன்ச் 1.5 இன்ச்சு 2 இன்ச் விட்டுக்கோங்க. இதுதான் நமக்கு வந்து மார்பு சுற்றளவு. அது அந்த 7.5 இன்ச் குறித்து ஸ்டிச்சிங்காக 2 இன்ச் விட்டு தான் நீங்கள் டபுளாக ஃபோல்ட் பண்ணி போடணும். இப்போது நம்ம மேலே இருந்து ஷோல்டர்லேருந்து கீழே வரைக்கும் முதுகோட ஹைட் எவ்வளோ இருக்குங்கிறத நீங்கள் அளந்து பார்த்துக்கோங்க. எனக்கு வந்து இதில் 12 ஹால் இருந்துச்சு. 12 ஹால் இருந்தது. நான் கூட ஒரு 1/4 இன்ச் வச்சுருக்கேன். 12.5 இன்ச் வச்சுருக்கேன். அது அப்படியே மேலேருந்து நம்ம கீழே வரைக்கும் குறித்து எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து நம்ம 12.5 இன்ச் இருந்தது. அந்த 12.5 இன்ச்சு குறித்து ஷோல்டருக்காக ஒரு 1/2 இன்ச், அப்புறமா கீழே நம்ம முதுகு பக்கம் மடித்து ஸ்டிச் பண்ணுவோம். அதுக்காக நான் 2 இன்ச் வந்து நான் விட்டுருக்கேன் பாருங்கள். கீழே மடித்து ஸ்டிச் பண்ணுறதுக்காக 2 இன்ச் விட்டுருக்கேன். இதுதான் நம்மளுக்கு அளவு. இப்போ நம்ம அதை அப்படியே பிடிச்சி 4ஆக ஃபோல்டு பண்ணிக்கலாம். இப்போ டபுள் ஃபோல்டிங்கில் இருக்குது. அதை 4ஆக நம்ம ஃபோல்டு பண்ணிக்க போகிறோம். இப்போது நம்ம ஷோல்டருக்காக 1/2 இன்ச் விட்டுருந்தோம். அந்த 1/2 இன்ச்சை குறிச்சிக்கோங்க. அதுக்கு கீழே தான் நம்ம எல்லா அளவுமே குறிக்கணும். அதுக்காக நம்ம அந்த 1/2 இன்ச் வந்து குறித்து எடுத்துக்கலாம். இப்போ அளவு ப்ளவுஸை அப்படியே மேலே தூக்கி போட்டுக்கோங்க. நம்ம வந்து இப்போ ஃபுல்லுமே லைனிங் ப்ளவுஸ் வந்து அளவு ப்ளவுஸ் வச்சு தான் வந்து கட் பண்ண போகிறோம். அதுக்காக அளவு ப்ளவுஸை அப்படியே மேலே தூக்கி போட்டுக்கோங்க. கரெக்டாக நம்ம அந்த முதுகு பக்கம் வந்து கரெக்டாக அந்த லைனிங்கோட மடிப்பு பக்கம் கரெக்டாக செட் ஆகி இருக்கணும். அதே மாதிரி நம்ம ஷோல்ட்ரு ரொம்ப விரிஞ்சிடாமையும் பார்த்துக்கோங்க. ரொம்ப விரிஞ்சிருச்சுன்னா கழுத்து வந்து ரொம்ப லூஸ் ஆகிரும். அதனால் ஷோல்டரை கொஞ்சம் நெருக்கமாக இழுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப நெருக்கமாக பண்ணிங்கன்னா ஷோல்டர் வந்து ரொம்ப நெருங்கிடும். கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. எல்லா இடத்துலையும் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. ஸ்டிச்சிங்காக ஒரு 1/2 இன்ச் விட்டு மார்க் பண்ணுங்கள். பாருங்கள், கரெக்டான ரெடி அளவு. அப்புறம் ஸ்டிச்சிங்காக ஒரு 1/2 இன்ச்சு ஷோல்டர் மார்க் பண்ணியாச்சு. ஆர்ம் ஹோல் வந்து கீழே இருக்க அந்த கையோட அளவை மார்க் பண்ணுங்கள். மார்க் பண்ணிவிட்டு சைடில் ரஃப்பாக ஒரு கோடு போட்டு எடுத்துக்கோங்க அளவுக்காக. இப்போ நம்ம பேக் வந்து கீழே அந்த ஒரு கிளாத்தை மட்டும் தூக்கிட்டு மார்க் பண்ணிக்கோங்க. ஸ்டிச்சிங்காக 1/2 இன்ச் விட்டு. இப்போ நம்ம வந்து டாட்டோட அளவு வந்து பிடிக்கணும். அதுக்கு நம்ம டாட்டை பிடிச்சி ஷோல்டரோட சென்டரை பிடிச்சி ஷோல்டரோட சென்டரில் ஸ்ட்ரெயிட்டாக வச்சு நம்ம அந்த பட்டி ஜாயின் பண்ணியிருக்கோம்ல அந்த இடம் வரைக்கும் ஒரு குறிச்சிக்கோங்க. அது வந்து ஒரு 1/2 இன்ச்சு ஸ்டிச்சிங்காக விட்டு குறித்து எடுத்துக்கோங்க. அப்புறமா பட்டி வந்து வரைக்கும் குறிக்கணும். அப்புறம் நம்ம கொக்கி பெட்டி சைடு வந்து நம்ம அந்த டாட் பிடிப்போம், கீழே ஜாயின் பண்ணுவோம். அதுக்கும் சேர்த்து ஒரு 1 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க. இப்போ சைடில் நம்ம அந்த ஆர்ம் ஹோல் சைட்லேருந்து கீழே பட்டி ஜாயின் பண்ணுற வரைக்கும் குறிச்சிக்கோங்க. ஸ்டிச்சிங்காக ஒரு 1/2 இன்ச் விட்டுக்கோங்க. இப்போ நம்ம டாட் வந்து 1 இன்ச் நம்ம அந்த சைடும் இந்த சைடும் பிடிப்போம். அதையும் குறிச்சிக்கோங்க. இப்போவே 1 இன்ச் குறித்து அதை ஸ்ட்ரெயிட்டாக கோடு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டிச்சிங் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம எல்லா இதையுமே கோடு போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ கீழே வந்து வளைவுமே போட்டு எடுத்துக்கோங்க. கரெக்டாக வளைவாக போட்டுக்கோங்க. வளைவு வந்து உங்களுக்கு இருந்தால் தான் நீங்கள் கை தூக்கும்போது அந்த பட்டி வந்து தூக்காமல் இருக்கும். அதுக்காக தான் நம்ம அந்த வளைவு வந்து போடுறோம். கரெக்டாக வளைவாக இருக்கணும். ரொம்ப ஸ்ட்ரெயிட் லைனாக இருந்தால் கை வந்து தூக்கும்போது தூக்கும் பட்டி. இப்போ நம்ம எல்லா வளைவும் போட்டுக்கோங்க. கழுத்தை வந்து ஒரு 1/2 இன்ச் வெளியே தள்ளி போட்டிங்கன்னா உங்களுக்கு வளைவு வந்து கரெக்டாக வரும். இப்போ ஆர்ம் ஹோலில் 1.25 இன்ச் வச்சு வளைவு போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ ஆர்ம் ஹோல் வந்து
இப்போ நம்ம உடம்பு சுற்றளவு 7.5 வேணும்னா அந்த 7.5 வந்து குறிச்சிக்கோங்க. குறிச்சிட்டு நம்ம ஆர்ம் ஹோல் வந்து இப்போ கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்க்க போகிறோம். அதுக்காக இப்போ நம்ம ஆர்ம் ஹோல் வந்து அளவு ப்ளவுஸில் அளந்து எடுத்துக்கோங்க. நம்ம ஷோல்டர்லேருந்து ஆர்ம் ஹோல் வரைக்கும் அந்த வளைவை வந்து ஜாயின் பண்ணியிருக்கிறத அளந்து எடுத்துக்கோங்க. எனக்கு வந்து 7 இன்ச் இருக்குது பாருங்கள், 7 இன்ச் இருக்குது. இப்போ நம்ம அந்த 7 இன்ச் வந்து நம்ம அங்கே குறிச்சிருக்கிறதுல இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம அந்த 1.25 இன்ச் வச்சு ஆர்ம் ஹோல் வந்து வரைஞ்சி எடுத்துருக்கோம். அதுலேருந்து இப்படி வரைஞ்சதில் நீங்கள் அளவு எடுத்துக்கோங்க. 7 இன்ச் வந்து எனக்கு கரெக்டாக இருக்குது. அப்போ நம்மளுக்கு ஆர்ம் ஹோல் வந்து கரெக்டாக குறிச்சிருக்கோம். இப்போ முன்னாடி குடஞ்சி கட் பண்ணுறதுக்காக ஒரு 1/2 இன்ச் கீழே தள்ளி ஒரு வளைவு போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து மேலே தான் கட் பண்ணணும். அப்புறமா நம்ம 2 கிளாத்தை மட்டும் தூக்கிட்டு கீழே முன் பக்கத்துக்காக வளைச்சி கட் பண்ணணும். இப்போ மொத்தமாக எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட்டை வந்து மட்டும் தூக்கி கட் பண்ணுங்கள். பேக் வந்து கட் பண்ணக்கூடாது. பேக்கில் நெக்கு மட்டும்தான் கட் பண்ணணும். இப்போ நம்ம எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பேக்கோட நெக்கு வந்து வளைவு போட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி பேக் நெக் வந்து ஹைட் அளவு வந்து குறித்து வச்சுருக்கோம். அதில் வளைவு மட்டும் போட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். நம்ம வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து கட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ எல்லா அதுலேயுமே ஒரு கட்டிங் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. நாச் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஸ்லீவ் வந்து கட் பண்ணணும். ஸ்லீவுக்கு 4ஆக ஃபோல்ட் பண்ணி போட்டுக்கோங்க. கிளாத்தை ஃபோல்ட் பண்ணி போட்டு நம்ம அளவு ப்ளவுஸோட ஸ்லீவை அப்படியே மேலே போட்டுக்கோங்க. ஸ்டிச்சிங்க்காக ஒரு 1/2 இன்ச் விட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து குறிக்கணும். நம்ம ஜாயின் பண்ணுற இடத்துலையும் ஸ்டிச்சிங்க்காக 1/2 இன்ச் வந்து விட்டு குறிச்சிட்டு இப்போ நம்மளுக்கு ஆர்ம் ஹோலோட அளவு வந்து 7 இன்ச் இருந்துச்சு. அந்த 7 இன்ச்சை மேலேருந்து கீழே வரைக்கும் வச்சு குறித்து ஒரு கோடு போட்டு எடுத்துக்கோங்க. அப்புறம் கீழேருந்து ஒரு 1.5 இன்ச், அப்புறம் மேலேருந்து ஒரு 1.5 இன்ச் குறித்து 2க்கும் சென்ட்ரு பாயிண்ட் வந்து மார்க் பண்ணி அதுலேருந்து வளைவு போட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். நம்ம ஸ்லீவ் வந்து சிம்பிளாக கட் பண்ணிடலாம். நான் அந்த மாதிரி தான் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிகிட்டு இருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஸ்லீவ் வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக வரும். இப்போ நம்ம கட் பண்ணிவிட்டு எல்லா இடத்துலையும் ஒரு நாச் வந்து போட்டு எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்ம ஸ்டிச்சிங் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்த இடத்துலலாம் ஸ்டிச்சிங் வருமோ அந்தந்த இடத்துலலாம் நாச் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம குடஞ்சி கட் பண்ணணும். அது கரெக்டாக ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு உள்ளே வந்து தள்ளி வளைச்சி எடுத்துக்கோங்க. வளைச்சி எடுத்து அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். நம்ம வந்து ஸ்லீவ் வந்து இப்போது கட் பண்ணி ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அந்த குடஞ்சி கட் பண்ண இடம் இந்த பக்கம் தான்ங்கிறது தெரியறதுக்காக அதுலேயும் ஒரு நாச் போட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது இந்த பக்கத்தில் நம்ம கட் பண்ணியிருக்குங்கிறது தெரியும். இப்போ வந்து நம்ம ஸ்லீவ் கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பட்டி வந்து கட் பண்ணிக்கலாம். பட்டி வந்து நம்மளுக்கு 4 கிளாத் வந்து நம்மளுக்கு தேவைப்படும், 2 சைடும் சேர்த்து. அதுக்காக 4ஆக ஃபோல்ட் பண்ணி போட்டுக்கோங்க. அளவு ப்ளவுஸ் வச்சு அப்படியே பட்டியை குறித்து எடுத்துக்கோங்க. நான் வந்து பட்டி வந்து அளவு வந்து எடுக்கவே மாட்டேன். சும்மா கட் பண்ணி ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து மடித்து அளவு வந்து மடித்து வச்சு ஸ்டிச் பண்ணுவேன். இப்போ வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு அளவு ப்ளவுஸ் வந்து வச்சு குறித்து அதுக்கப்புறமா கட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து கரெக்டாக வரும். பட்டியோட ஹைட்டு லென்த் எல்லாமே கரெக்டாக வரும். இப்போ பட்டியும் வந்து நம்ம வளைச்சி கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். நம்ம பட்டி வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. பட்டிக்கு நம்ம 4 கிளாத் வரும், அப்புறம் மெயின் கிளாத் 2 வரும். ஒரு சைடுக்கு 3 கிளாத் கொடுக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து பட்டி வந்து ஸ்ட்ரென்த்து கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம வந்து பட்டி கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கொக்கி பெட்டி வி பட்டி மட்டும்தான் கட் பண்ணணும். கொக்கி பெட்டி வி பட்டி ஒரு கிளாத் எடுத்து ஒரு 1.5 இன்ச் இல்லை 2 இன்ச் வந்து வச்சு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். கிராஸ் பீஸுங்கிறது ஒரு கிளாத்தை கிராஸாக அளவு குறித்து கட் பண்ணிங்கன்னா அதுதான் கிராஸ் பீஸு, வேறு ஒன்றும் இல்லை. ஒரு கிளாத் எடுத்து கிராஸாக மார்க் பண்ணிக்கோங்க. நான் 1 இன்ச் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் வந்து மிஷின் ஸ்டிச்சிங் தான் பண்ண போகிறேன். அதனால 1 இன்ச் கேப் விட்டு குறித்து அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் ஹெம்மிங் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 1.25 இன்ச்சாவது விட்டுருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ஹெம்மிங் பண்ணுறதுக்கு கரெக்டாக துணி வந்து பத்தும். நான் இப்போ வந்து மிஷின் ஸ்டிச்சிங்கிறதுனால 1 இன்ச் வந்து விட்டு அதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன்.
பாருங்கள் நம்ம எல்லாமே கட் பண்ணியாச்சு. ஸ்லீவு, ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு, பட்டி, கொக்கி பட்டி, கிராஸ் பீஸு எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ அப்படியே மெயின் ஃபேப்ரிக்கு மேலே போட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். நம்ம லைனிங் மட்டும்தான் மெயின். லைனிங் நீங்கள் கட் பண்ணிட்டீங்கனாலே அப்புறம் மெயின் ஃபேப்ரிக் வந்து அப்படியே நம்ம எப்படி மடித்து போட்டோமோ அதே மாதிரி மடித்து போட்டு மேலே லைனிங்கை போட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் டபுளாக ஃபோல்ட் பண்ணி போட்டு லைனிங்கை மேலே போட்டு கட் பண்ணி எடுத்துக்கேன். பாருங்கள், சும்மா மேலே போட்டு கட் பண்ணி எடுத்துக்க வேண்டியதுதான். அவ்வளோதான். ரொம்பவே ஈஸி தான். நம்ம லைனிங் மட்டும்தான் கரெக்டாக அளவு குறித்து கட் பண்ணணும். அப்புறம் மெயின் ஃபேப்ரிக்கில் நீங்கள் மேலே போட்டு ஒரு கொஞ்சம் கேப் விட்டு கட் பண்ணுங்கள். ரொம்ப நெருக்கி வந்து கட் பண்ணாதீங்க. அப்புறம் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது அளவு வந்து நம்மளுக்கு ரொம்ப அந்த லைனிங் வந்து வெளியில் வந்துற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் கேப் விட்டு மட்டும் கட் பண்ணுங்கள். அவ்வளோதான். நம்ம இப்போ ஸ்லீவும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படியே சும்மா மேலே போட்டு கட் பண்ணணும். பட்டி எல்லாமே நம்ம மேலே போட்டு கட் பண்ணி வந்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான். நம்ம வந்து லைனிங் ப்ளவுஸ் வந்து கட் பண்ணி ஃபினிஷ் பண்ணியாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். போய் விசிட் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.